பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்புக்குரிய ஆண்டவரே, அன்னையை சிறப்பிக்கின்ற மே மாதத்தின் கடைசி நாளாகிய இன்று அகில உலகின் தாயாக இருக்கின்ற எங்களுடைய அன்னை மரியாவுடைய சுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்தருளும். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஒன்றாய் திருநொடியில் நின்றதே நம்மா, கோடி விண்ணின் வானத்திலே கண்டேனம்மா, அது கோடி ஒன்றாய் திருநொடியில் நின்றதே நம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
உமை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உம் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உம் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே நீ இனி இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். இஸ்ரேலரின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பரும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்ந்து தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. இஸ்ரேலரின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் 39 முதல் 56 வரை உள்ள இறைவாக்குகள். அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவரது வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று நம்முடைய தாயாம் திரு அவை மிக முக்கியமான ஒரு விழாவை கொண்டாடுகிறது. என்ன விழா? நல்ல வேளை இவங்களுக்கெல்லாம் கேட்கல, நீ சொல்ல வேண்டாம், எல்லாம் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு என்ன விழா? சத்தமாக சொல்லுங்க. கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த ஒரு விழா, அப்படிதானே? எலிசபெத் யாரு? திருமுழுக்கு யோவானுடைய அம்மா. என்னது? அண்ணியா? திருமுழுக்கு யோவானுடைய அம்மா. இப்ப 2 பெண்கள் சந்திக்கிறார்கள். யார் யார் சந்திக்கிறா? 2 பெண்கள். ஆனால் 2 பெண்கள் சந்திக்கிறார்கள். அங்கே 4 இருக்கின்றார்கள். யார் யார்? மரியாளுடைய வயிற்றிலே யார் இருக்கா? இயேசு குழந்தையாய் இருக்கிறார். எலிசபெத்தினுடைய வயிற்றிலே குழந்தையாய் யார் இருக்கிறார்? திருமுழுக்கு யோவான் இருக்கிறார். இந்த 2 கதாபாத்திரங்களை எடுத்து, இங்கு குழந்தை இயேசு, இங்கு குழந்தை திருமுழுக்கு யோவான் எடுத்துக்கங்க. இவங்க 2 பேருடைய பெயரை சொன்னவுடனே நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? என்ன நினைவுக்கு வருகிறது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு, குழந்தை இயேசு, குழந்தையாய் இருக்கிற இயேசு அந்த வயிற்றினுள்ளே இருக்கிறார். இந்த பக்கம் வயிற்றினுள்ளே திருமுழுக்கு யோவான் இருக்கிறார். இந்த 2 பேரை பற்றி நாம் கேள்விப்படுகிற பொழுது நமக்கு என்ன சிந்தனை நமக்கு வருகிறது?
சொல்லுங்க. இயேசு உலகின் மீட்பர். திருமுழுக்கு யோவான் இவருடைய வருகைக்காக முன்னேற்பாடு செய்ய யாரால் அனுப்பப்பட்டவர்? கடவுளால், இறைவனால் அனுப்பப்பட்டவர். ஆக ஒருவர் மீட்பர், இன்னொருவர் அந்த மீட்பரின் வருகைக்காக ஆயத்தம் செய்வதற்காக கடவுளால் படைக்கப்பட்டவர். ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. அதனால இந்த இரண்டு பேரும் சந்திக்கின்றாங்க, மரியாவும் எலிசபெத்தும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இங்க இரண்டு பேர் சந்தித்தாலும் அங்கே முக்கியமாக யார் சந்திக்கிறார்? குழந்தை உருவில் இருக்கிற இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் அங்கே ஒன்று சேர்வதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியா எலிசபெத்தை சந்திப்பது ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இங்கே பார்க்கிற ஒருவர் மற்றவரை என்ன செய்யறாங்க? மாத்தி மாத்தி வாழ்த்துறாங்க. என்ன செய்யறாங்க? வாழ்த்துறாங்க. ஃபர்ஸ்ட் யார் வாழ்த்துறது? அன்னை மரியா எலிசபெத்தை வாழ்த்துகிறார். அடுத்து எலிசபெத்து ஆமா என்ன சொல்றாங்க? எலிசபெத் என்ன சொல்றாங்க? என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? அப்ப பெரிய வாழ்த்து இது. என்ன வாழ்த்து? அன்னை மரியாவை யாருடைய தாய் என்று சொல்லுகிறார்? ஆண்டவரின் தாய். அதனால என் ஆண்டவரின் தாய் என்று அன்றே அவர் இந்த உலகிற்கு அறிக்கையிட்டு விட்டார். எனவே ஒருவர் மாற்றி ஒருவர் மற்றவரை வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைய விழாவிலே இரண்டு பேர், இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் வயிற்றிலே குழந்தையாய் இருக்கும் போதே அங்கே சந்திப்பு நடக்கிறது. இன்னொன்று, அங்கே இன்னொருவர் இருக்கிறார். இரண்டு பேரையுமே முழுமையாக ஆட்கொண்டு, அது யாரது? தூய ஆவியானவர். சூப்பர். அங்கே இன்னொருவர், மூவொரு இறைவன் பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். மூன்று ஆளாக இருக்கிறார் கடவுள் என்று. அதிலே மூன்றாவது ஆள் யாரு? தூய ஆவியானவர். இந்த இரண்டு பேருக்குள்ளும் நிறைந்து குடிகொண்டிருப்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது. ஆக இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இறைவனின் ஆவி நம்மை பின்தொடரும். அப்ப நம்முடைய உள்ளத்திலே இயேசு இருந்தால் அங்கும் தூய ஆவியானவர் நிரம்பி வழிவார், நம்மை முழுதுமாக நிரப்புவார், நம்மை வழிநடத்துவார். எனவே இந்த இரண்டு முக்கியமான இயேசு, திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானை பற்றி இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? அந்த முக்கியமான ஒரு வார்த்தை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். திருமுழுக்கு யோவானை பற்றி இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? அவரை பற்றி ஒரு பாராட்டு, அவரை பற்றி ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கிறார். என்ன பாராட்டு அது? பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர் இந்த உலகிலே இல்லை. நம்ம தூங்கிட்டு இருக்கோம் நிறைய பேர், அப்படித்தானே? ஆமா, 8:30 மணிக்கு பூசை வச்சா என்ன வரும்? தூக்கம் தான் வரும். இந்த அழகா சொல்லிட்டாங்க. 8:30 மணிக்கு பூசை வச்சா தூக்கம் தான் வரும். கரெக்ட். ஆக இந்த உலகிலே பெண்களுள் பிறந்தவர் நம்ம எல்லாருமே நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து தான் பிறந்திருக்கிறோம். எனவே இயேசு முதல் கொண்டு தாயின் வயிற்றிலிருந்து தான் பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பெண்களுள் பிறந்தவரில் இந்த உலகிலே திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாரும் இல்லை. அதே மாதிரி திருமுழுக்கு யோவானும் இயேசுவை பார்த்து இதோ இறைவனின் செம்மறி ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றார். பாருங்க, ஒருவரை மாத்தி மாத்தி வாழ்த்துறாங்க, பெருமைப்படுத்துகிறார்கள். இங்கே அன்னை மரியாவும் எலிசபெத்தும், பிறகு இயேசுவும் திருமுழுக்கு யோவானும். எனவே இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது இந்த சந்திப்பானது தூய ஆவி முழுமையாக நிரப்பப்பட்ட, முழுமையாக குடிகொண்டிருந்த அந்த ஒரு உன்னதமான நிலையை திரு அவை நமக்கு எடுத்து கூறுகிறது. எனவே இன்றைய விழாவிலே நாம் ஒன்றை எடுத்து செல்ல வேண்டும் சிந்தனையை. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தூய ஆவியானவர் முழுமையாக குடிகொண்டிருப்பார். ஆமென்.
ஆண்டவரை அனைத்து நெறிவானில் வாழ்த்து பெறுவீராக வந்த மேலும் அந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டு நிலத்தில் விளையும் மனித உழைப்பின் பயணமான அந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் மக்கமாக மாறும் இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து நெறிவானில் வாழ்த்து பெறுவீராக வந்த மீது நாம் ரசத்தை பெற்றுக்கொண்டு திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆண்டுக்கு பாகமாக மாறும் இறைவன் எனது வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனம் நெருங்கிய உள்ளம் குலைந்து ஏற்றலும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இன்னொரு திருமுகப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாக இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவரென அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. இறைவாவும் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உம் திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவ் அருளடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.